இக்காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இன்று தமிழ் பாடத்தில் தரம் 12இல் 2ஆம் தவணைக்குரிய பாடப்பகுதியில் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறளில் தெரிந்து செயல்வகை எனும் அதிகாரம் பற்றியே நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எல்லோரையும் வாழச் செய்யும் பேருணர்ச்சி, பேராற்றல் பெற்ற அறிவு மலையாக பிறந்தது வள்ளுவராக. அம்மலையில் நின்று இறங்கிய கருத்து பேராறு கலை வடிவு கொண்டு இலக்கியச் சோலை என்னும் திருக்குறளாக ஓங்கி நிற்கிறது இன்று. அந்த வகையில் திருக்குறள் தெரிந்து செயல்வகை எனும் அதிகார வைப்பு முறை பற்றி நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதாவது, ஒருவன் ஒரு செயலை ஆராய்ந்து செய்யும் முறை பற்றி திருவள்ளுவர் அதிகாரத்தில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு செயலை செய்கின்ற போது அதற்கு பெரியோருடைய துணை எமக்கு தேவைப்படும். பெரியோருடைய துணை எமக்கு தேவையானால் நாம் அற்ப புத்தி உடையவர்களோடு சேரக்கூடாது. அதனால்தான் இந்த அதிகாரத்தை பெரியோரை துணைக்கோடல், சிற்றினம் சேராமை என்ற 2 அதிகாரங்களை அடுத்து தெரிந்து செயல்வகை எனும் அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது. இதுவே அதிகார வைப்புக்கான காரணமாக அமைகிறது. அதிகாரத்தில் சொற்பொருள் விளக்கம் பற்றி ஆராய்ந்து நோக்குகின்ற போது, அன்பார்ந்த மாணவர்களே, முதலாவது வினா பகுதியினை நாம் எடுத்து நோக்குகின்ற போது அதிகாரத்தினுள் அடங்குகின்ற குறட்பாக்களை அடிப்படையாக கொண்டு பொருத்தமான விடையினை இனங்கண்டு அடையாளப்படுத்துகின்ற பகுதியாகவே இப்பகுதியானது அமைந்து காணப்படுகிறது. முதலாவது, பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும். இங்கு ஊதியம் என்பது முதலாவது அழிவு, 2வது துன்பம், 3வது நன்மை, 4வது கஷ்டம். அந்த வகையில் மாணவர்களே, இவ்வினா பகுதியில் முதலாவது வினாவுக்கான விடையினை ஆராய்ந்து பார்க்கின்ற போது, அழிவு என்பது தன்னிடம் காணப்படுகின்ற ஒன்றாகும். அவ்வாறு காணப்படுபவை தன்னை விட்டு இல்லாமல் செல்கின்ற நிலையினையும், துன்பம், கஷ்டம் என்பன தான் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சியற்ற நிலையினையும், நன்மையானது தான் உழைப்பதனால் கிடைக்கின்ற ஊதியத்தையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. அதனால் இங்கு முதலாவது வினாவுக்கான சரியான விடையாக நன்மை என்பதே இங்கு வரும். 2வது வினா, தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள். இங்கு அரும்பொருள் என்பது முதலாவது வீணான பொருள், 2வது கடின பொருள், 3வது அடைய முடியாத பொருள், 4வது காலங்கடந்த பொருள். இவ்வினாவிலே இவர் தக்கவர் என்று ஆராய்ந்து தெரிந்து கொண்ட இனத்தினரோடு சேர்ந்திருந்து செய்யப்படுகின்ற செயலை நல்ல முறையிலே ஆராய்ந்து பின்னர் தாமும் எண்ணி செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய
ஒரு அரசருக்கு அடைய முடியாத பொருள் என்று எதுவுமே கிடையாது என்ற வகையில் இங்கு அரும்பொருள் என சுட்டி காட்டப்படுவது அடைய முடியாத பொருள் என்ற விடையே இவ்வினாவுக்கான பொருத்தமான விடையாக நாம் சுட்டி காட்டலாம். மூன்றாவது வினா, ஆக்கங்கருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கார். இங்கு ஊக்கார் என்பது முதலாவது கற்பார், இரண்டாவது மேற்கொள்வார், மூன்றாவது ஆராய்வார், நான்காவது செய்ய மாட்டார். இங்கு அறிவுடையோரின் தன்மை பற்றியே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பின்னர் உண்டாகக்கூடிய ஊதியத்தினை மனதிற்கொண்டு இப்போதிருக்கும் முதலினை இழப்பதாகிய செயலினை அறிவுடையோர் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பது இங்கு எடுத்து காட்டப்பட்டுள்ள விடயமாகும். அந்த வகையில் இங்கு ஊக்கார் என்று சுட்டி காட்டப்படுவது அறிவுடையோர் செய்ய மாட்டார் என்பதையே ஆகும். ஆகவே இவ்வினாவிலே ஊக்கார் என்பது செய்ய மாட்டார் எனும் பொருளையே வெளிப்படுத்தி நிற்கிறது. நான்காவது வினா, தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடஞ்சுபவர். இங்கு ஏதப்பாடு என்பது முதலாவது துணிவு, இரண்டாவது குற்றம், மூன்றாவது அச்சம், நான்காவது தெளிவு. அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வினாவிலே ஒரு குறித்த செயலை தொடங்குவதால் பகைவரின் இழிவரவு என்னும் குற்ற நிலைக்கு ஆளாக நேரிடும் என்பதனை தெரிந்து பயப்படுவோர் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார்கள். அந்த வகையிலே ஏதப்பாடு என்பது குற்றம் என்ற பொருளையே இங்கு சுட்டி நிற்கிறது. அதனால் இவ்வினாவுக்கு குற்றம் என்பதே சரியான விடையாக அமைந்து வரும். ஐந்தாவது வினா, வகையறச்சூழா தெழுதல். இங்கு அற என்பது முதலாவது ஆராயாது, இரண்டாவது முற்றாக, மூன்றாவது கேடு, நான்காவது செய்ய வேண்டியது. இவ்வினாவினை ஆராய்ந்து பார்க்கின்ற போது செய்வதற்குரிய செயல்களை முற்றாக ஆராய்ந்து பார்க்காமல் அச்செயலினை தொடங்குதல் பகைவரை அவர் வளரும் நிலத்தில் நிலைபெறச் செய்வதற்குரிய ஒரு நெறியாகும் என்ற பொருளினை இக்குறட்பாவானது
வெளிப்படுத்தி நிற்கிறது. அந்த வகையில் இங்கு அற என சுட்டிக்காட்டப்படுவது முற்றாக எனும் பொருளினை இவ்விடத்திலே நமக்கு தரும். ஆகவே முற்றாக என்ற விடையே இவ்வினாவுக்கான சரியான விடையாக காணப்படுகிறது. 6வது வினா. பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. இங்கு படுப்பது என்பது முதலாவது பயிர் விளையும் பாத்தி, இரண்டாவது பகைகள் வளரும் நிலம், மூன்றாவது நிலை பெறச் செய்வது, நான்காவது செயலுக்கான வழி. இவ்வினாவானது 5வது வினாவினுடைய தொடர்ச்சியாகவே அமைந்துள்ளது. அதாவது இங்கு ஒரு செயலை முழுமையாக ஆராய்ந்து பார்க்காமல் அவற்றை தொடங்குதல், பகைவரை அவர் வளருகின்ற நிலத்திலேயே நிலை பெறச் செய்தல் என கூறப்பட்டுள்ளது. அதாவது இங்கு படுப்பது என்ற சொல்லானது நிலை பெறச் செய்வது எனும் பொருளினை உணர்த்தி வரும். 7வது வினா. எண்ணி துணிக கருமன் துணிந்த பின் எண்ணுவமென்பதிலுக்கு. இங்கு இழுக்கு என்பது முதலாவது நன்மை, இரண்டாவது குற்றம், மூன்றாவது தர்மம், நான்காவது பெருமை. இவ்வினாவிலே ஒரு செயலினை நன்றாக எண்ணி துணிந்த பின் அச்செயலினை செய்ய வேண்டும். அச்செயலினை தொடங்கிய பின்னர் எண்ணுவோம் என்பது இழுக்கை தந்துவிடும் என்பதே இக்குறட்பாலின் பொருளாக அமைந்துள்ளது. இங்கு இழுக்கு என்ற சொல் குற்றமென்ற பொருளையே உணர்த்தி வருகிறது. ஆகையால் இவ்வினாவுக்குரிய விடை குற்றம் என்பதாகும். 8வது வினா. ஆற்றின் வருந்தா வருத்தம். இங்கு வருந்தா என்பது முதலாவது முயற்சி, இரண்டாவது காப்பாற்றுதல், மூன்றாவது முயலாத, நான்காவது உபாய வழி. இவ்வினாவுக்கான விடையினை நாம் அவதானிக்கின்ற போது பொருத்தமான உபாயத்துடன் தொடங்காத முயற்சியானது பலர் நின்று தவறு வராமல் பாதுகாத்தாலும் நிறைவுபடாது. அதாவது இங்கு வருந்தா என்ற சொல்லானது முயலாத எனும் பொருளை உணர்த்தி வருவதனால்
இவ்வினாவுக்குரிய விடையாக முயலாத என்பது சரியான விடையாக இங்கு அமைந்து வரும். 9வது வினா. நன்றாற்ற லுள்ளுன் தவறுண்டவர் அவர் பண்பறிந்தாற்றாக் கடை. இங்கு ஆற்றாக்கடை என்பது முதலாவது தவறுபடல், இரண்டாவது செய்யாது விடுதல், மூன்றாவது முயலாது இருத்தல், நான்காவது பொருள் கொடுத்தல். இவ்வினாவிலே அவரவர் குணமறிந்து அவற்றுக்கேற்ப செயலினை புரியாது விடின் நல்ல நோக்கத்தினை உடைய செயல்களிலும் குற்றம் ஏற்படுவது உண்டு என்ற பொருளையே இக்குறட்பா வலியுறுத்தி நிற்கிறது. அதனால் இங்கு ஆற்றாக்கடை என்ற சொல்லானது செய்யாது விடுதல் என்ற பொருளையே உணர்த்தி வந்துள்ளது. 10வது வினா. இல்லாத எண்ணிச் செயல் வேண்டுன். இங்கு இல்லாத என்பது முதலாவது இழிவுபடுத்தாத, இரண்டாவது பொருந்தாத, மூன்றாவது நன்மை தராத, நான்காவது ஏற்காத. இறுதி வினாவானது ஒரு அரசன் தமக்கு பொருந்தாத உபாயங்களை மேற்கொள்வாராயின் உலகம் அதனை ஏற்றுக்கொள்ளாது. அதனால் உலகம் இழிவாக கொள்ளாத செயல்களை சிந்தித்து செய்ய வேண்டுமென இதில் கூறப்பட்டுள்ளது. இங்கு இல்லாத எனும் சொல்லானது இழிவுபடுத்தாத எனும் பொருளை இவ்விடத்தில் உணர்த்தி வருவதினால் இழிவுபடுத்தாத என்பது இங்கு இவ்வினாவுக்குரிய பொருத்தமான விடையாக அமைந்து வரும். இரண்டாவது வினாப்பகுதியானது தரப்பட்ட சொற்களை கொண்டு இடைவெளியினை நிரப்புகின்ற பகுதியாகவே அமைந்துள்ளது. அந்த வகையில் தெரிந்து செயல்வகை என்னும் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இடைவெளியில் வரவேண்டிய பொருத்தமான சொற்களை கொண்டு குறட்பாக்களை பூரணப்படுத்துக. படுப்பதோ, எண்ணிச், கரும்பொருள், துணிந்தபின், சாற்றாக்,
கமா ஆவதூம் கமா சேக்கெடுஞ் கமா வருத்தம் கமா செய்வினை கமா தெளிவிலிதனை. முதலாவது வினா, அழிவதுவும் இடைவெளி ஆகி வழி பயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல். இவ்வினாவுக்கு ஆவதுவும் என்ற விடையே இடைவெளியினுள் வரும். அதாவது இங்கு செய்யப்படுவதாகிய செயலால் ஏற்படுகின்ற அழிவுக்கு பிறகு அதனால் ஆக்கம் உண்டாவதனையும் இங்கு கூறுகிறார். இங்கு ஆக்கம் உண்டாவதற்கு ஆவதுவும் எனும் சொல் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது வினா, தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் இடைவெளி யாதொன்றுமில். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வினாவிலே தனக்கு தெரிந்த இனத்தினரோடு செய்யப்படுகின்ற செயலை நன்கு ஆராய்ந்து செய்பவருக்கு அரும்பொருள் ஒன்றுமில்லை என்றே வரும். இங்கு இவ் இடைவெளியின் உள்ளே கரும்பொருள் என்ற இக்குறட்பாவின் சொல்லே பொருத்தமான விடையாக இங்கு அமைந்து வரும். மூன்றாவது வினா, ஆக்கங்கருதி முதல் இலக்குஞ் இடைவெளி ஊக்கார் அறிவுடையார். இவ்வினாவுக்கு செய்வினை என்ற சொல்லே விடையாக அமைந்து வரும். அதாவது இங்கு ஆக்கங்கருதி முதலிலக்குஞ் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் என்றே குறட்பாவானது முழுமை பெற்று வரும். அதனால் இவ் இடைவெளியின் உள்ளே செய்வினை என்ற சொல்லே சரியானதாக அமைந்து வரும். நான்காவது வினா, இடைவெளி தொடங்கார் இழிவென்னும் ஏத பாடஞ்சுபவர். இவ்வினாவில் ஆரம்பிக்கின்ற விடையாக தெளிவிலிதனை தொடங்கார் இழிவென்னும் ஏத பாடஞ்சுபவர் என இக்குறட்பாவானது அமைந்து வரும். எனவே இக்குறட்பாவின் ஆரம்பத்தில் இடைவெளியினுள் தெளிவிலிதனை எனும் சொல் இங்கு விடையாக வருவதாக இருக்கிறது. ஐந்தாவது வினா, வகையறைச் சூழா தெளுதல் பகைவரை பாத்தி இடைவெளி ராரு. இக்குறட்பாவினை வகையறைச் சூழா தெளுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு என இக்குறட்பாவினை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இங்கு ராறு என்பதற்கு முன் வருகின்ற இடைவெளியிலே படுப்பதோ என்ற சொல்லினை
இடுகின்ற போதே இக்குறட்பாவானது முழுமை பெறும். அந்த வகையில் இக்குறட்பாவை பூர்த்தி செய்ய இடைவெளியிலே படுப்பதோ என்ற சொல்லே இங்கு விடையாக வருவதனை நாம் அவதானிக்கலாம். ஆறாவது வினா. செய்தக்க அல்ல இடைவெளி செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இவ்வினா பகுதியிலே செய்தக்க அல்ல செய்கெடுஞ் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்று இக்குறட்பாவானது நிறைவு பெறும். ஆகையால் இவ்வினாவின் இடைவெளியினுள்ளே செய்கெடும் என்ற சொல்லே விடையாக வரும். ஏழாவது வினா. எண்ணி துணிக கருமன் இடைவெளி எண்ணுவம் என்பதிலுக்கு. இவ்வினாவினை எடுத்து நோக்குகின்ற போது ஒரு மனிதனுக்கு இழுக்கை தரும் விடயம் பற்றியே இதில் கூறப்படுகிறது. அதாவது எண்ணி துணிக கருமன் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று இக்குறட்பா அமைந்து வர வேண்டும். அதனால் இக்குறட்பாவினை முழுமை பெறச் செய்ய இவ் இடைவெளியினுள் துணிந்த பின் எனும் சொற்களானது வரக்கூடியதாக இருக்கிறது. எட்டாவது வினா. ஆற்றின் வருந்தா இடைவெளி பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். இவ்வினாவிலே இடம்பெற்றுள்ள குறட்பாவானது பொருத்தமான உபாயத்துடன் தொடங்காத முயற்சி பற்றி கூறுகிறது. இக்குறட்பாவானது ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் என இக்குறட்பாவானது அமைந்து வரும். எனவே இவ்வினாவின் இடைவெளியினை பூர்த்தி செய்ய வருத்தம் என்ற சொல் இவ்விடத்தில் இவ்வினாவுக்கான சரியான விடையாக காணப்படுகிறது. ஒன்பதாவது வினா. நன்றாற்றலுள்ளுன் தவறுண்டவர் அவர் பண்பறின் இடைவெளி கடை. இவ்வினாவிலே நல்ல நோக்கத்தினை உடைய செயல்களிலும் குற்றம் ஏற்படுவதற்கான காரணம் பற்றி கூறப்படுகிறது. அதாவது இங்கு இக்குறட்பாவினை முழுமை பெறச் செய்வதாயின் நன்றாற்றலுள்ளுன் தவறுண்டவர் அவர் பண்பறிந்தாற்றாக் கடை என அமைந்து வரும். ஆகையால் இவ்வினாவின் இடைவெளியினை பூர்த்தி செய்ய சாற்றாக் என்ற சொல்லை இவ்விடத்திலே விடையாக பயன்படுத்தும் போது இக்குறட்பாவானது முழுமை பெறும். பத்தாவது வினா. எல்லாத இடைவெளி
செயல் வேண்டுன் தம்மொடு கொள்ளாத கொள்ளாதுலகு. அன்பார்ந்த மாணவர்களே, இறுதி வினாவுக்கான இடைவெளிக்குரிய சரியான விடையினை ஆராய்ந்து பார்த்தால் இக்குறட்பாவிலே உலகம் ஏற்றுக்கொள்ளாத விடயம் பற்றி கூறப்பட்டுள்ளது. இங்கு இக்குறட்பாவினை இல்லாத எண்ணி செயல் வேண்டுன் தம்மொடு கொள்ளாத கொள்ளாதுலகு என இதனை முழுமை பெறச் செய்யலாம். எனவே இக்குறட்பாவில் எண்ணிச் என்ற சொல்லை இடைவெளியிலே பயன்படுத்துகின்ற போது இதற்கான விடையினை நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த மாணவர்களே, மூன்றாவது வினா பகுதியானது சுருக்க வினாக்களையும் அதற்கான விடையினையும் அறிந்து கொள்கின்ற பகுதியாக அமைந்து காணப்படுகிறது. அந்த வகையிலே மூன்றாவது வினா, தெரிந்து செயல்வகை என்னும் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது வினா, தெரிந்து செயல்வகை என்றால் என்ன? தெரிந்து செயல்வகை என்பது, தெரிந்து என்பது இங்கு ஒரு விடயத்தை ஆராய்வதையும், செயல்வகை என்பது பொருத்தமான முறையிலே செயலினை செய்வதையும் குறிக்கும். அதாவது ஓர் அரசன் தான் செய்கின்ற செயல்களை தெளிவான முறையிலே ஆராய்ந்து பார்த்து அச்செயலினை சிறப்பாக செய்கின்ற திறனே தெரிந்து செயல்வகை என அழைக்கப்படுகிறது. இரண்டாவது வினா, ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டுமென கூறப்பட்டுள்ளது. இவ்வினாவுக்கான விடையினை தெரிந்து செயல்வகை எனும் இவ் அதிகாரத்தில் முதலாவது குறளிலே தெளிவான முறையில் சுட்டி காட்டுகிறார். அதாவது ஒரு செயலை செய்யப்போவதாகிய செயலால் ஏற்படுகின்ற அழிவையும், அழிந்த பின்னர் அதனால் வருகின்ற ஆக்கத்தையும், பிற்காலத்தில் அதனால் வர இருக்கின்ற ஊதியத்தையும் நல்ல முறையிலே ஆராய்ந்து ஆக்கம் தரும் செயலை செய்ய வேண்டும் என, ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டுமென இங்கு கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது வினா, ஒரு அரசனுக்கு அடைய முடியாத பொருள் எதுவும் கிடையாது எனும் நிலை எப்பொழுது ஏற்படும்? அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வினாவுக்கு நாம் இரண்டாவது குறட்பாவினை அடிப்படையாக கொண்டு விடை எழுத முடியும். அதாவது இவர் தக்கவர் என்று ஆராய்ந்து தெரிந்து கொண்ட இனத்தினரோடு சேர்ந்து செய்யப்படும் செயலை நன்கு ஆராய்ந்த பின்னர் தாமும் எண்ணி செய்து முடிக்கவல்ல அரசருக்கு அடைய முடியாத பொருள் எதுவும் கிடையாது எனும் நிலை உருவாகும் என்று, ஒரு அரசனுக்கு அடைய முடியாத பொருள் எதுவும் கிடையாது எனும் நிலை இவ்வாறான நிலையிலேயே ஏற்படும் என்பது பற்றி இங்கு தெளிவாக கூறுகிறார். நான்காவது வினா, அறிவுடையவர்கள் எவ்வாறான செயலை செய்ய மாட்டார்கள்? இவ்வினாவிலே அறிவுடையவர்கள் எவ்வாறான செயலை செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் ஆராய்கின்ற போது பின்னர் உண்டாகக்கூடிய ஊதியத்தினை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இப்போது கையிலே இருக்கின்ற முதலினை இழப்பதாகிய செயலினை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது வினா, தெளிவு இல்லாத செயலை தொடங்காதவர்கள் யார்? இவ்வினாவிலே
பயம் கொள்பவரின் இயல்பு நிலை பற்றியே கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒரு குறித்த செயலை பகைவரின் இழிவரவு என்னும் குற்ற நிலைக்கு ஆளாக நேரிடும் என்பதை தெரிந்து பயப்படுவோர் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார்கள் என்று தெளிவு இல்லாத செயலை தொடங்காதவர்களின் நிலை பற்றி மேலுள்ளவாறு கூறப்பட்டுள்ளது. 6வது வினா, பகைவரை நிலை பெறச் செய்வதற்குரிய செயலாக கூறப்படுவது என்ன? இவ்வினாவிலே பகைவரை நிலை பெறச் செய்வதற்குரிய செயலினை எடுத்து நோக்குகின்ற போது செய்வதற்குரிய செயல்களை முற்றாக ஆராய்ந்து பார்க்காமல் அவற்றை தொடங்குதல் பகைவரை அவர் வளரும் நிலத்தில் நிலை பெறச் செய்வதற்குரிய ஒரு நெறியாகும் என சுட்டி காட்டப்பட்டுள்ளது. 7வது வினா, ஒரு அரசனுக்கு கேடு உண்டாகக்கூடிய வழிகள் எவை? மாணவர்களே, இவ்வினாவிலே ஒரு அரசனுக்கு கேடு உண்டாகக்கூடிய வழிகள் பற்றி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த வினாவுக்கு செய்தக்க அல்ல செயக்கெடும் எனும் குறட்பாவிலே தெளிவான முறையில் இவ்விடயம் பற்றி கூறப்பட்டுள்ளது. அதாவது ஓர் அரசன் தான் செய்யக்கூடாத செயல்களை செய்தாலும் கேடு உண்டாகும், மேலும் தான் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமையாலும் கேடு உண்டாகும் என ஒரு அரசனுக்கு கேடு ஏற்படக்கூடிய வழிகள் பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. 8வது வினா, இழுக்கை தரும் செயலாக கூறப்படுவது என்ன? இங்கு இவ்வினாவிலே இழுக்கை தரும் செயலாக கூறப்படுவது என்ன என்ற வினாவுக்கான விடையினை நாம் ஆராய்கின்ற போது ஒரு செயலை நன்றாக எண்ணி துணிந்த பின்னர் அச்செயலினை மேற்கொள்ள வேண்டும். அச்செயலினை தொடங்கிய பின்னர் எண்ணுவோம் என்பது இழுக்கை தரும் என இழுக்கை தரும் செயல் பற்றி இங்கு கூறப்பட்டுள்ளது. 9வது வினா, பொருத்தமான உபாயத்துடன் தொடங்காத முயற்சியின் நிலை யாது? பொருத்தமான உபாயத்துடன் தொடங்காத முயற்சியின் நிலை பற்றி பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அதாவது பொருத்தமான உபாயத்துடன் தொடங்காத முயற்சி பலர் நின்று தவறு வராமல் பாதுகாத்தாலும் அச்செயலானது நிறைவுபடாமல் தவறிவிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 10வது வினா, நல்ல நோக்கத்தினை உடைய செயல்களிலும் குற்றம் ஏற்பட காரணம் என்ன? இறுதி வினாவுக்கான விடையினை நாம் அவதானிக்கின்ற போது நல்ல நோக்கத்தினை உடைய செயல்களிலும் குற்றம் ஏற்பட காரணம் என்ன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அவரவர் குணமறிந்து அவற்றுக்கேற்ப செயல் புரியாது விடின் நல்ல நோக்கத்தினை உடைய செயல்களிலும் குற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும் என இவ்வினாவுக்கான விடை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நான்காவது வினா பகுதியானது சரிபிழை கூறுகின்ற பகுதியாகவே அமைந்துள்ளது. அந்த வகையில் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளமிடுக. 1வது வினா, ஒரு செயலை செய்கின்ற போது ஏற்படுகின்ற அழிவை ஆராய தேவையில்லை. 1வது வினாவினை எடுத்து நோக்குகின்ற போது ஒரு செயலை செய்யும்போது கட்டாயம் அதனால் ஏற்படுகின்ற அழிவை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமென திருக்குறளில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு அழிவை ஆராய தேவையில்லை என்ற கூற்றானது இவ்வினாவில் பொருத்தமற்ற கூற்றாகவே அமைந்துள்ளது. 2வது வினா, தெரிந்து கொண்ட இனத்தினரோடு சேர்ந்து ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். இவ்வினாவிலே காணப்படுகின்ற இக்கூற்றானது சரியான கூற்றாகவே அமைந்துள்ளது. 3வது வினா, அறிவுடையவர்கள் பிறகு வர இருக்கின்ற ஆக்கத்தினை
மனதிற்கொண்டு இப்போதுள்ள முதலினை இழப்பர். இவ்வினாவிலே அறிவுடையவர்கள் பிறகு வர இருக்கின்ற ஆக்கத்தினை மனதிலே கொண்டு இப்போதுள்ள முதலினை இழப்பர் என்ற இக்கூற்றானது பிழையாகவே உள்ளது. 4வது வினா. பயப்படுவோர் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார். இவ்வினாவிலே பயப்படுவோரின் தன்மை பற்றியே கூறப்பட்டுள்ளது. அதாவது பயப்படுவோர் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் என்று கூறப்படும் இக்கூற்றானது இவ்வினாவில் சரியான கூற்றாகவே அமைந்து காணப்படுகிறது. 5வது வினா. செயல்களை ஆராய்ந்து பார்க்காமல் அவற்றை தொடங்குதல் பகைவரை நிலைபெறச் செய்வதற்குரிய ஒரு நெறியாகும். இவ்வினாவிலே கூறப்பட்ட இக்கூற்றானது மிக பொருத்தமான சரியான கூற்றாகவே அமைந்துள்ளது. 6வது வினா. அரசன் தான் செய்யக்கூடாத செயல்களை செய்வதால் கேடு உண்டாகாது. அரசனுக்கு 2 வழிகளில் கேடு உண்டாகும். அதாவது அரசன் தான் செய்யக்கூடாத செயல்களை செய்தாலும் கேடு உண்டாகும். மேலும் ஒரு அரசன் தான் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமையாலும் கேடு உண்டாகும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வினாவில் அரசன் தான் செய்யக்கூடாத செயல்களை செய்வதால் கேடு உண்டாகாது என கூறப்பட்டுள்ளது. ஆகையால் இக்கூற்றானது இங்கு பொருத்தமற்ற பிழையான கூற்றாகவே உள்ளது. 7வது வினா. ஒரு செயலை தொடங்கிய பின்னர் எண்ணுவோம் என்பது இழுக்கை தராது. இவ்வினாவிலே ஒரு செயலை தொடங்கிய பின்னர் எண்ணுவோம் என்பது இழுக்கை தராது என்ற கூற்றானது பிழையான கூற்றாகவே உள்ளது. 8வது வினா. பொருத்தமான உபாயத்துடன் தொடங்காத முயற்சியானது நிறைவுபடாது. இவ்வினாவிலே பொருத்தமான உபாயத்துடன் தொடங்காத முயற்சியானது நிறைவுபடாது என்ற இக்கூற்றானது மிகச் சரியான கூற்றாகவே அமைந்துள்ளது. 9வது வினா. ஒருவரது குணமறிந்து செயல் புரியாவிடில் நல்ல நோக்கத்தை உடைய செயலிலும் குற்றம் ஏற்படும். இவ்வினாவிலே ஒருவரது குணத்தினை அறிந்து கொள்வதன் அவசியம் பற்றி உணர்த்தப்படுகிறது. அதாவது ஒருவரது குணமறிந்து செயலினை புரியாவிடில் நல்ல நோக்கத்தை உடைய செயலிலும் குற்றம் ஏற்படும் என்று இவ்வினாவின் கூற்று அமைந்துள்ளது. இங்கு இவ்வினாவில் கூறப்பட்ட இக்கூற்றானது மிகச் சரியான கூற்றாகவே அமைந்துள்ளது. 10வது வினா. அரசர் தமக்கு பொருந்தாத உபாயங்களை செய்வாராயின் உலகம் அதனை ஏற்றுக்கொள்ளும். மாணவர்களே, இறுதி வினாவினை எடுத்து நோக்குகின்ற போது ஒரு அரசன் தமக்கு பொருந்தாத உபாயங்களை செய்வாராயின் உலகம் அதனை ஏற்றுக்கொள்ளும் என்ற இக்கூற்றானது பிழையான கூற்றாகவே அமைந்துள்ளது. இத்தலைப்பினை தேடி அறிந்து விரிவான முறையிலே கற்றுக்கொள்வதற்காக உங்களது உள்ளத்திலே ஆர்வத்தை உண்டு பண்ணும் வகையிலும் இக்காணொளியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பகுதியானது உங்களது கல்வியில் ஒரு மாற்றத்தை அல்லது திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய இக்காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.